ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியை தான் பார்க்குறோம். இது ஒரு மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதி அப்படின்னு பார்க்குறோம். 2021 வாக்காளர்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 6,98,820 பேர். இது ஏதோ பாராளுமன்ற எலெக்ஷனுக்கான வாக்காளர் தொகை அதில் இருக்குது. இப்போ எஸ்ஐஆர் நீக்கிறதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா 5,36,991 எந்த அளவுக்கு நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இதோடைய ரிஃப்ளெக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா 2021 55.57% தான் வாக்கு பதிவாயிருக்கு. இந்த முறை 79 நியர்லி 80% வாக்கு பதிவாயிருக்குன்னா கிட்டத்தட்ட 21-22% வாக்கு அதிகமாக இருக்குது. இது எஸ்ஐஆருடைய ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அதே போல தாவேக்காவுடைய தாக்கம், இதுவும் ஓல்டு மகாபலிபுரம் ரோடு கிட்ட வர்றதுனால பக்கத்துல தானே பனையூர், விஜயோடைய தாக்கம் இல்லாமல் இருக்குமா? இருக்கும். கள ஆய்வில் ஈடுபட்ட நேதாஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அரவிந்த ரமேஷ் திமுக, KP கந்தன் அவர் அதிமுக, சரவணமூர்த்தி தாவேக்கா, ஜெயலட்சுமி அவங்க நாம் தமிழர் கட்சி. யாருக்கு வாய்ப்பு நேதாஜி? சார் வணக்கம் சார். இந்த சோழிநல்லூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் கலா பண்றதுல அரவிந்த் ரமேஷ் அவருக்கு தான் சார் வாய்ப்பு இருக்கா மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவர் முன்னே தொடர்ந்து 2 வாட்டி எம்எல்ஏ அங்க இருக்கிற எல்லாம் விசாரிக்கும் போது அது சிறப்பா செஞ்சிருக்காருன்றத சொல்றாங்க. 2வது அதுக்கப்புறமேட்டுக்கு ஏடிஎம்கே KP கந்தனா அது ஏற்கனவே ஒரு வாட்டி அவர் அங்க எம்எல்ஏவா இருந்திருக்காரு 2000. அதுக்கப்புறமேட்டுக்கு அவரு அங்க எதுவும் செயல்பாடு அதிகமா இல்லை. அது இல்லாம ஈசிஆர் ஒட்டி இருக்கிற பகுதின்றதால சரவணகுமார் அவருக்கான அங்க வாக்குகள் அதிகமான பதிவாயிருக்கு. அங்க பாத்தீங்கன்னா விஜய் அண்ட் டிஎம்கே அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குமா அப்படின்ற மாதிரி தெரியுது சார். சில பேரை நேர்லயே போன் பண்ணி கேட்டோம், நேரில் போய் பாவம் பகுதியை அந்த சோழநல்லூர் சந்தைய ஸ்ரீ, அதுக்கப்புறம் சோழநல்லூர் அந்த பக்கத்துல பாலவாக்கம் அந்த பகுதியெல்லாம் கூட இது மாதிரிதான் சார் இருக்கு. அதாவது அரவிந்த் ரமேஷ் அவருக்கு தான் வாய்ப்பு இருக்கா சொல்றாங்க. 2வது இடத்துல விஜய்க்கான வாய்ப்பு இருக்காம சரவணகுமார். அதிமுக 3வது இடம் அப்படின்ற மாதிரி தான் இப்ப தாவேக்கா எவ்வளவு % ஓட்டு வாங்குவாங்க சார்? அங்க அவங்க 40% சார் வாங்குவாங்க. ஈசிஆர் ஓட்டிய பகுதியில எல்லாம் அந்த பகுதியில அவர் சரவணகுமார் விஜய்க்கு கொஞ்சம் நெருக்கமான ஆளுன்றதாலையும் அங்க இருக்கிற இளைஞர்கள் அவருக்கு நிறைய ஹோப் பண்ணிருக்காங்க. அதனால விஜய் போய் பாக்குறதுக்கு பாக்கணும்னா கூட இவரை வணங்கினா கொஞ்சம் ஈஸியா போய் பார்க்கலான்ற மாதிரியான சுச்சுவேஷன் அவர் சைட்ல இருக்கிறதால விஜய்க்கான ஓட்டு இங்க நிறைய பதிவாயிருக்கு சார். செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் நேதாஜி சொல்றார். ஃபர்ஸ்டே அவர் சொல்லிட்டாரு என்னன்னா, திமுகவுக்கு வாய்ப்பு. ஏற்கனவே எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அரவிந்த ரமேஷ் அவர் சென்ற முறை 35,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்திருக்காரு. அந்த தொகுதிக்கு கொஞ்சம் செஞ்சிருக்காரு. அதனால பெரிய அளவு அதிருப்தி அவர் மீது இல்லை அப்படிங்கிறதும். KP கந்தன் ஏற்கனவே முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தாலும் அவருடைய ஆக்டிவிட்டி பெரிய அளவு அந்த பகுதியில் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். இப்போ சோழிங்கநல்லூர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தாம்பரம் மாதிரி ஒரு காஸ்மோபாலிட்டன் ஒரு நகரமாக மாறிவிட்டது. நிறையா ஐடி கம்பெனிலாம் அங்கே இருக்குது. அந்த ஐடி கம்பெனி இருக்குது, அங்கே வேலை பார்க்குறவங்க பக்கத்திலேயே இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர் பகுதியிலே வீடுக்கு எடுத்து ரெண்டில் இருப்பாங்க, இல்லைன்னா சொந்த வீடுலேயே அங்கே இருக்கிறாங்க. ஸோ இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், கடைசியில் இந்த டைடல் பார்க் பக்கமாக விஜய் ஒரு ரோடு ஷோ நடத்தும் பொழுது எந்த அளவுக்கு அந்த இடத்துல கூட்டம் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனாலதான் திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய இந்த அண்டா செந்தில் அப்படிங்கிறவர், ஐடியில வேலை பார்க்குறவங்களாம் போய் தாவேக்காக்கு ஓட்டு போட்டிருக்கீங்களா, நீங்கள்லாம் சோத்துல உப்பு தான் போட்டு திங்கிறீங்களா அப்படின்லாம் அவர் கேள்வி கேட்டு ஆதங்கமாக பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்படின்னா இந்த ஐடியில வேலை பார்க்குறவங்களே கூட நிறைய பேர் விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க இந்த பகுதியில். இந்த ஈசிஆர் அருகாமையில ஓல்டு மகாபலிபுரமும் அந்த பகுதியும் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வாக்கு கூடி இருக்குது. அதனால கலாயில் ஈடுபட்ட நேதாஜி என்ன சொல்றாருன்னா, இந்த பகுதியில 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்படும்.
திமுக வெர்சஸ் தாவேகா அப்படிங்கிறதாகும். ஏன்னா இந்த சரவணமூர்த்தி அப்படிங்கிறவர் விஜய்க்கு மிகவும் நெருக்கமானவர். இளைஞர்கள் அந்த ரசிகர்கள் யாராவது விஜயை போய் பார்க்கணும்னா இவரை பார்த்துட்டா போதும், இவருன்னு அவங்கள்ட்ட அழைச்சிட்டு போயிடுவாரு. அந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு ஒரு கேண்டிடேட், விஜய்க்கு மிக நெருக்கமானவர் அப்படிங்கிறதுனால, அதாவது திமுக வெர்சஸ் தாவேகா அப்படிங்கிறது மாதிரிதான் சோழிங்கநல்லூர் இருக்கிறது. அதனால வாய்ப்பு திமுகவிற்கு தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரீட் டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.